இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் மெனுவில் காராமணி வேக வச்சுருக்குறேங்க. இன்னும் இதை தாளிக்கணும். அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இந்த கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், காஞ்ச மிளகா இதை போட்டு பொரிய விடணுங்க. பொரிஞ்சு வர்றப்போ இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை இதில் போடுறேங்க. இதை போட்டு நல்லா வதக்கி விடணும். வதங்கிடுச்சு. இந்த வேக வச்ச காராமணியை இதில் சேர்த்து போட்டு தாளிச்சிடணுங்க. காராமணியை சேர்த்து போட்டு வதக்கியாச்சுங்க. பூண்டு சட்னி அரைக்க போகிறேங்க. மிக்சியில் கூட போடணுன்னா போட்டுக்கலாம். நான் அம்மியில் அரைக்க போகிறேன். பூண்டு சட்னி அரைச்சாச்சுங்க. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும், நல்லெண்ணெய். கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். தோசைங்க. கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. செவந்து வந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். தோசை ரெடிங்க. தோசை, பூண்டு சட்னி, காராமணி தாளிச்சது, இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு. எங்கள் வீட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த தோசை, பூண்டு சட்னி, காராமணி தாளிச்சதுங்க.